ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 21 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துருவோம். இன்றைக்கி 11.30 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.05% பாசிட்டிவ்லையும், ஃபைனலாக 24,364.85 க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராஃபை பாருங்கள். ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு அகைன் செல் ட்ரெண்ட், அகைன் பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சைட்வேஸில் தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ட்ரெண்டிங்காக எதுவும் மூவ்மெண்ட் ஆகலை, அதாவது பை சைடு அண்ட் செல் சைடுன்னு சொல்லிட்டு ஒன் சைடு ரேலியாக இல்லாமல் இன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட்டாக அமைஞ்சது. அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது 19 ஸ்டாக்கும், டெக்லைன் பார்க்கும்போது 31 ஸ்டாக்கும் இன்றைக்கி ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது ட்ரெண்ட் 3.10% நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சுது. அடுத்து JSW ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் 2% எபோ நல்ல பாசிட்டிவில் இருந்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் 2% பிலோ நெகட்டிவில் அமைஞ்சுது. அதுக்கும் அடுத்ததாக BL, HCL டெக், HDFC லைஃப், LT, TMPV, இந்த 5 ஸ்டாக்கும் 1% பிலோ நெகட்டிவ்ல ட்ரேடிங் நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது, அதாவது நிஃப்டிக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வெயிட்டேஜ் எந்தெந்த ஸ்டாக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், JSW ஸ்டீல், ட்ரெண்ட், NTPC, இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது கோடாக் பேங்க், இன்ஃபோசிஸ், ஹிண்டால்கோ, LT, HDFC பேங்க், இந்த 5 ஸ்டாக்ஸும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்தது. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வெயிட்டேஜ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 25 பாயிண்ட் வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் HDFC பேங்க் நெகட்டிவ் வெயிட்டேஜ் 16 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கும் பேங்கிங் செக்டர் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ICICI பேங்க், இந்த ரெண்டும் நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட் நெகட்டிவ்ல வந்ததுக்கும் காரணம் பேங்கிங் செக்டர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா HDFC பேங்கும் கோடாக் பேங்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கும்போது நிஃப்டி IT அண்ட் டெலிகாம், இந்த செக்டர் மட்டும் 1.49% டாப் க்ளோஸராக இருக்காங்க. மற்றபடி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே மிக்சடாக தான் கலந்துருக்குன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு 9.2% நல்ல பாசிட்டிவில் வந்தது. எப்போவுமே இந்தியா விக்ஸ் நெகட்டிவில் போகும்போது மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்தியா விக்ஸ் நல்ல பாசிட்டிவில் வரும்போது வாலாட்டிலிட்டியாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு 10% பக்கமாக இந்தியா விக்ஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது இன்னைக்கு FIS பொறுத்த வரைக்கும் 1059.9 crore நெட் செல்லராக இருக்காங்க. அதே நேரத்தில் DI செக் பண்ணி பாருங்க, 2966.90 crore நெட் பையராக இருக்காங்க. இந்த இடத்துல FIS செல் பண்ணதை விட DIs 2 மடங்கு அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே நேரத்தில் FIS ஒரு 1000 சம்திங் crore செல் பண்ணியிருக்கிறது இது பெரிய விஷயம் கிடையாது. FIS வந்து இப்போ செல் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்றதை நம்ம தொடர்ந்து நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பார்த்துக்கிட்டே வரோம். இது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 0.01% மைனஸ்லையும், நாஸ்டாக் 0.26%, S&P 500 0.24% மைனஸில் வந்திருக்கு. அடுத்து ரசல் 2000 0.58%, கனடா 0.04%, மெக்சிகோ 0.37%. இந்த 3 இண்டெக்ஸும் பாசிட்டிவ்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து FTSE 0.55%, பிரான்ஸ் 1.12% மைனஸ். இந்த 2 இண்டெக்ஸும் மைனஸ்ல அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ATR ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் 1.80% மைனஸ்லையும், HDFC பேங்க் 3.40% மைனஸ்லையும், விப்ரோ 2.28% மைனஸ்லையும், ICICI பேங்க் 0.16% மைனஸ்லையும், டாக்டர் 1.58% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் ATR ஸ்டாக்ஸில் F&Oக்கு உள்ள ட்ரேடிங் நடக்கக்கூடிய இந்த 5 ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து USD INR பார்க்கும்போது இன்னைக்கு 0.54% பாசிட்டிவ்ல வந்து 93.36 க்ளோஸ் வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு AI ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கால் சைடு நெட்டாக பார்க்கும்போது 12,616 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. அதே நேரத்தில் புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 1,70,756 கான்டாக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது கால் சைடு ஷார்ட் கோரிங்கும் புட் சைடு நியூ ஓயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் சைடு 36
56,44,167 கான்ட்ராக்டும் புட் சைடு 41,75,644 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 15% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 24,400 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 25,274 கான்ட்ராக்டும், 24,350 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 10,402 கான்ட்ராக்டும், 24,300 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 21,958 கான்ட்ராக்ட் நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 24,300 கால் ஆப்ஷனில் 9,040 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 24,400 கால் ஆப்ஷனில் 26,628 கான்ட்ராக்டும், 24,500 கால் ஆப்ஷனில் 15,598 கான்ட்ராக்டும் கால் சைடு நியூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போதும் புட் சைடு ரேட் அதிகமாக இருக்காங்க, கால் சைடு ஷார்ட் கோரிங் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு 15% அதிகமான ஓயிருக்கு. அதே நேரத்தில் நெட் ஓயின்னு பார்க்கும்போது கால் சைடு ஷார்ட் கவரிங்கும் புட் சைடு ரேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை குறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எஃப்ஐஎஸ் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த சைடு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் எஃப்ஐஎஸோட டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஏ பொறுத்த வரைக்கும் 914 கான்ட்ராக்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங் பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 2,106 கான்ட்ராக்ட் ஷார்ட் பொசிஷனும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டு சைடுமே கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அடுத்து கால் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது 39,313 கான்ட்ராக்ட் கால் சைடு நேக்கடாக ரேட்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 25,100 கான்ட்ராக்ட் புட் சைடு நேக்கடாக ரேட்டிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாம் எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எஃப்ஐஎஸோட டேட்டாவை நம்ம பார்க்கும்போது கால் சைடும் ரேட்டிங் அண்ட் புட் சைடும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட்டு சைடுவேஸ் குறிக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, ஐசிஐசி பேங்க், டாக்டர் ஏடி, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல வந்திருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைடும் கலந்து தான் இருக்கு. இது மூணாவது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு வீக்காக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க எஃப்ஐஎஸ் செல் பண்ணதை விட டிஐஸ் 2 மடங்கு எபோ அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நிப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடு ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு, புட் சைடு மட்டும்தான் ரேட்டிங் அதிகமாக இருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அதனால இன்னைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் 2 வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு, நெகட்டிவ் சென்டிமெண்ட் 3 வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு பாசிட்டிவ் வித் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதை இந்த டேட்டாவிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், இதை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.